ஆம்புலன்ஸ் இல்ல, ஆம்புலன்ஸ்னு சொல்லணும். ஆம்புலன்ஸ். வில்லி மாதிரியே நீங்களும் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க குக்கு டிவி கிட்ஸ் ஆப்பை. एवरीडे कुछ नया सीखो। कुकू टीवी। இன்னைக்கு நீல் ஏதோ பயங்கரமான யோசனையில் இருக்கிறான் போல இருக்கு. தாத்தா, ஒற்றுமையே பலங்கிறதுக்கு மீனிங் என்ன தாத்தா? ஓ, இந்த வசனத்தை நீங்க எங்க கேள்விப்பட்டீங்க? இன்னைக்கு எங்க டீச்சர் தான் எங்களுக்கு சொன்னாங்க. அப்ப சரி, இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு கோழி தன்னுடைய 10 கோழி குஞ்சுகளோட ஒரு பண்ணையில வாழ்ந்து வந்தது. அதுல 5 கோழி குஞ்சுங்க வெள்ளை நிறத்துல இருக்கும், அப்புறம் 5 பிரவுன் கலர். ஆனா இதுங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எல்லாரும் சண்டை போட்டுக்குவாங்க. பசங்களா, நீங்க எப்படி சண்டை போட்டுக்க கூடாது. நீங்க எல்லாருமே சகோதரர்கள், நண்பர்கள். அம்மா, இந்த பிரவுன் கலர் கோழி குஞ்சுங்க தான் எப்ப பார்த்தா சண்டை ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, இந்த வெள்ளை கோழி குஞ்சு தான் சண்டை போடுதுங்க. அம்மா, எதுக்காக நாங்கெல்லாம் ஒண்ணா இருக்கணும்? சகோதரர்களாவும் ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கணும். ஆமா, எங்களால ஒண்ணா இருக்க முடியாது. ஓ பசங்களா, அவங்க மேல என்ன தப்பு இருக்கு? வெள்ளை கோழி குஞ்சுகளுக்கும் பிரவுன் கோழி குஞ்சுகளுக்கும் நாளுக்கு நாள் சண்டை அதிகமாயிட்டே இருந்தது. அம்மா, அந்த பிரவுன் கோழி குஞ்சுங்க ரொம்பவே சுயநலவாதிங்க. பண்ணையில நல்ல இடத்துல அவங்க விளையாடுறாங்க, அவங்க நல்ல உணவுகளை சாப்பிடுறாங்க, அப்புறம் நல்ல வைக்கோல்ல தூங்குறாங்க. ஆனா எங்களுக்கு என்ன இருக்கு? நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? எங்க கிட்ட இருந்து எல்லா நல்லதையும் நீ தான் எடுத்துக்கிற, அப்புறம் எதுக்கு குத்த சொல்ற? ப்ளீஸ் சண்டை போட்டுக்காதீங்க. இல்ல, எங்களை பிரிச்சு விட்டுருங்க மம்மி, இது ஒத்து வராது. நல்லது, நாங்க எங்க பொருட்களை எடுத்துட்டு போயிடுறோம். சரி சரி, போதும், நிறுத்துங்க. அவங்கவுங்க வழியில போய்க்கோங்க. நாளைக்கே அவங்கவுங்க திங்ஸ் அவங்கவுங்க கிட்ட கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்க விருப்பப்பட்ட மாதிரி எங்க வேணாலும் போய்க்கோங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது, அது எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. செல்லுங்களா, ஓநாய் வந்துடுச்சு. இங்க பாருங்க பசங்களா, நான் சொல்றது கேளுங்க. நாம கொஞ்சமும் பயப்படக்கூடாது. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்னோம்னா அந்த ஓநாயை நம்மளால முறியடிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் ஒருத்தன் தான், ஆனா நாம மொத்தமும் 11 பேர். இப்ப நாம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற நேரம் கிடையாது. இப்ப நாம ஒற்றுமையா இருக்க வேண்டிய நேரம். அந்த ஓநாயை நாம எதிர்த்து போராடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒற்றுமையே பலம். இந்த குடும்பமே ஒரு பைத்தியம், சுத்த பைத்தியம். என்ன இங்கிருந்து போக விடுங்க. அதுக்கப்புறமா அந்த ஓநாய் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது திரும்பி வரவே இல்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கோழி குஞ்சுங்க அப்பதான் உணர்ந்ததுங்க, எப்பவும் ஒற்றுமையா இருக்கிறது தான் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிச்சுங்க. எவ்வளவு அருமையான கதை இது. ஒற்றுமையே பலன்னா என்னன்னு இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இது உண்மையிலேயே நல்ல பாடம்.